வணக்கம். கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய், பிரிஞ்சி இலை 2, மராட்டி முட்டை 2, பட்டை ஒரு துண்டு, கல்பாசி, ஏலக்காய் 2, லவங்கம் 2. லேசாக வாசம் வர வரைக்கும் லைட்டாக வறுக்கணும். பொடியாக நறுக்கிற வெங்காயம் 3. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் இளம் கண்ணாடி பதம் அளவு பாதி வதங்கினதும் அரைச்ச பேஸ்ட்டு, ஒரு முழு அளவு தோல் உரிச்ச பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் 3த்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் கரகரப்பாக பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். பச்சை வாசம் போக இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வதங்கினதும் மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், சிகப்பு மிளகாய் பொடி 1/4 ஸ்பூன், தனியா பொடி 1/2 ஸ்பூன், கல் உப்பு தேவைக்கேற்ப. எண்ணெயில் லேசாக வதங்கினதும் அரைச்ச 3 தக்காளி விழுது மிக்ஸியில் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். தக்காளியில் உள்ள ஈரப்பதம் போய் இது மாதிரி சுருண்டு வரும்போது பாதியாக டிவைட் பண்ணி, வீட்டை நான்வெஜ் சாப்பிட்டவங்க இருந்தாங்கன்னா பாதியாக டிவைட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். தனியாக எடுத்தது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விடலாம் பச்சை வாசம் போக. இது ஒரு அடுப்பில் தானே கொதிச்சிட்ருக்கட்டும். மறு அடுப்பில் 1/2 கிலோ தோல் எடுத்து சிக்கன் துண்டுகள் சேர்த்து நிறம் மாற வரைக்கும் லேசாக வதக்கி விடணும். சிக்கன் துண்டு வதங்கினதும் 1 கப் அளவு தண்ணி விட்டு கொதிக்க விடணும். தண்ணி ஊற்றி சுருண்டு வரும்போது நான்வெஜ் சேர்க்காத தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தண்ணி ஊற்றி இந்த அளவு திக்காக சுருண்டு வரும்போது கரம் மசாலா ஒரு சிட்டிகை அளவு, மிளகுத்தூள் ஒரு சிட்டிகை அளவு, எண்ணெய் 1 ஸ்பூன் கலந்து விட்டு 2 நிமிஷம் கொதி வந்து இறக்கிடலாம். நான்வெஜ் சேர்க்காத தக்காளி தொக்கு, சிக்கன் குழம்பு ஒரே நேரத்தில் டென்ஷனே இல்லாமல் 2 ரெசிபி செஞ்சிடலாம், வெஜ் அண்ட் நான்வெஜ். இந்த சிக்கன் குழம்பு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு சாப்பிட நல்லாயிருக்கும்.